சினிமாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆனதையொட்டி நடிகர் விஷால் தன்னளவில் பல மாற்றங்களை செயல்படுத்த உள்ளார். முதலில் தன் ரசிகர் மன்றத்தை மாற்றங்கள் செய்து நற்பணி இயக்கமாக மாற்றி நடைமுறைப்படுத்த இருக்கிறார். இது பற்றி விஷால் கூறும்போது, நான் சினிமாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எப்படியோ காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் எனக்கு எவ்வளவோ அனுபவங்கள், பாடங்கள் கிடைத்தன. திரும்பி பார்த்தபோது ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. நான் இந்த அளவுக்கு வருவதற்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்களும் ஒரு காரணம். ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் இடைவெளி வந்த மாதிரி உணர்ந்தேன். வெட்கத்தை விட்டு உண்மையை சொன்னால் என் மாவட்ட நிர்வாகிகள் யாரென்று எனக்கு தெரியவில்லை. இந்த இடைவெளி தவிர என் தரப்பிலும் மன்ற செயல்பாடுகளிலும் பல குறைகள் தென்பட்டன. அது மட்டுமல்ல, என்னை அதிர்ச்சியும் வருத்தமும் அடைய வைத்த ஒரு சம்பவம் நடந்தது. அவர் ஒரு மாவட்ட நிர்வாகி என்னை சந்திக்க முயன்றிருக்கிறார். தகவல் தொடர்பில் பிரச்சனை. சந்திக்க முடியாமலே போயிருக்கிறார். பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அவர் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. உதவி கேட்டு வந்திருக்கிறார். மறுபடியும் சந்தித்த போது சொன்னார், அம்மா போயிட்டாங்க சார். அம்மா போனதுதான் மிச்சம். ஆனாலும் நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன் என்றார். இது நடந்தது 2009இல். அது என்னை காயப்படுத்தி விட்டது. மிகவும் வருத்தப்பட்டேன். எதனால் இப்படியானது? தகவல் தொடர்பு இடைவெளிதான். நம் அணுகுமுறையில் எங்கோ தவறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். மாவட்ட நிர்வாகிகளை கூட எனக்கு சரியாக அடையாளம் தெரியவில்லையே என வருந்தினேன். அதன் பிறகு யோசித்தேன். நாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து நிர்வாகிகளை மாற்றினேன். தலைவராக புதியவராக ஜெயசீலன் என்பவரை நியமித்துள்ளேன். என் ரசிகர் மன்றம் இனி அகில இந்திய புரட்சி தளபதி விஷால் ரசிகர்கள் நற்பணி இயக்கம் என்று மாற்றப்படுகிறது. வேகம், விவேகம், விடாமுயற்சி இதன் கொள்கைகள். இந்த நற்பணி இயக்கத்தின் மூலம் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். முதலில் மனதில் தோன்றிய விஷயம் இது. பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லாததால் கூட பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போவதில்லை என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட வசதிகளை செய்து தருவது ஒரு திட்டம். நன்றாக படிக்கும் மாணவிகள் கல்லூரிக்கு சென்று படிக்க உதவுவது, இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. போக போக படிப்படியாக இது விரிவடையும். உதவி கேட்டு வருபவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கும் நாம் செய்கின்ற உதவி போக வேண்டும். இதில் தகவல் தொடர்பால் சிக்கல் வரக்கூடாது. அதனால் 32 மாவட்டங்களுக்கும் தனித்தனி நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் இப்படி தேவைப்படுவோரை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தருவார்கள். தகுதி அறிந்து உதவ நான் தயார். இதுநாள் வரை நான் தனியாகவும் ரசிகர்கள் ஒரு பக்கம் தனியாகவும் செய்து வந்த நல்ல காரியங்களை இனி இணைந்து முழு சக்தியுடன் செய்ய இருக்கிறோம். முறைப்படுத்துதல் அவசியம் எனப்பட்டது. இனியும் சுதாரிக்கவில்லை என்றால் நன்றாக இருக்காது என்று முடிவு செய்தேன். எனவே இந்த மாற்றங்களை செய்தேன். இதற்காக தனி இணையதளம் தொடங்கியுள்ளேன். இது முழுக்க முழுக்க சமூக நற்பணி சார்ந்தது. இதில் அரசியல் ஈடுபாடோ நோக்கமோ எதுவும் இல்லை. கேரளா, பெங்களூரிலும் இம்மன்றங்கள் செயல்படும். மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுக்க ஒதுக்குவேன் என்றார் நடிகர் விஷால்.